எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் மேக்கரை சிக்கன் 65 மாதிரி செய்ய போகிறேன். மீன் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதில் இந்த சிக்கன் 65 பவுடரை போடுங்க. போட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றி நல்லா பெரட்டுங்க. நல்லா பெரட்டிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இது. ஆனால் யாருமே அப்படி செஞ்சு சாப்பிட மாட்டேங்காங்க. நீங்கள் செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அவங்கவுங்க விருப்பம்தான், எவ்வளோ நேரம் வேணாலும் ஊறட்டும். வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பரட்டி விடுங்க. நல்லா கரண்டி வச்சு பரட்டி விடுங்க. போட்டுக்கிட்டு பரட்டிட்டு அது நல்ல ப்ரௌன் கலர் வரும். அப்படி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும். ஆன உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு அடுத்தது போடுங்க. இந்த தோசைக்கல்லை எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள், அது மாதிரி இதை எடுத்து போட்டுருங்க. இதில் 2 கருவேப்பிலையும் போடுங்க. கொத்தை எடுத்து போடுங்க. நல்ல வாசனையும் நல்லா இருக்கும். இந்த மீன் மேக்கரில் புரோட்டீன் அதிகமாக உள்ளது. அதனால் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிட்றது சிக்கன் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பேரங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. பேரன் பேத்தியெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் அதனால் அடிக்கடி இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. புரோட்டீன் சத்து அதிகமாகும் உடம்புக்கு. 2 கருவேப்பிலையும் போட்டு எல்லாம் எடுத்து வைங்க. நல்லாயிருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஒரு லைக் போடுங்க. இன்றைக்கி இதை பொரித்தேன். பொரித்து முடிச்சு இப்போ பார்த்தீங்களா, இதை பார்த்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்குறக்கே நல்லா இருக்கா? சாப்பிட்டு பாருங்கள்.